ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ்லாம் எப்படி மெயிலுக்கு அனுப்புறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து EXE ஃபைலு. ஆமாம், இந்த மாதிரி தாங்க எரர் வரும். பிளாக்டு ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். இது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்க. இந்த ஃபைல் வந்து எக்ஸ்டென்ஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா, விண்டோஸ் 8 இருந்தால் டேரெக்டாக இங்கே போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்க. அப்படி விண்டோஸ் 7 அந்த மாதிரி மாடல் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோல்டர் ஆப்ஷனில் போய்ட்டு வியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹைட் எக்ஸ்டென்ஷன் டிக் பண்ணியிருக்கோம், அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஓகே ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் .exன்னு இருக்கிறத .jpg அப்படின்னு மாற்றிடுங்க. மாற்றிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஜேபிஜி ஃபார்மெட்டுக்கு மாறிடும். இப்போ அந்த ஃபைல் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்குன்னா அனுப்புறதுன்னா அவங்களோட மெயில் ஐடி போட்டு இதில் கூட நீங்கள் மெசேஜில் கூட சொல்லிடலாம், சேஞ்ச் .exe எக்ஸ்டென்ஷன் இது நான் சென்ட் பண்ணிடுறேன். மெயில் எனக்கு சென்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மெயில் போயிட்டு நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். அந்த ஃபைலை இது வந்திருக்கு. ஓப்பன் பண்ண இந்த அட்டாச் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்டு இந்த ஃபைலை டவுன்லோட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது டவுன்லோட்ஸில் இருக்கும், நீங்களே கூட எடுத்துக்கலாம். டவுன்லோட்ஸ் இதாக இருக்க பாருங்கள் அந்த ஃபைலு. அதை போய்ட்டு நீங்கள் அகைன் அது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடலாம். நீங்கள் ஜேபிஜின்னு இருக்கிறத EXன்னு மாற்றிக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எஸ் கேட்கும். பழையபடி அது சாஃப்ட்வேர் ஃபைலாக மாறிச்சு. நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வரும், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.